பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 19ஆம் தேதி 20ஆம் தேதி 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 20ஆம் தேதி பார்த்துட்டு வந்துடுவோம். 20ல் தான் முக்கியமான நிறைய தகவல்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க வேண்டிய தகவல்கள் இருக்குது. சரிங்களா? இது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். சரிங்களா? சுனிதா வில்லியம்ஸ் வந்து எத்தனை நாள் இருந்திருக்காங்க விண்வெளியில், அந்த விண்வெளி நிலையத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 286 நாள் மொத்தம் அவங்க இருந்திருக்காங்க. சரிங்களா? இவங்க மட்டும் கிடையாது, இவங்க கூட இன்னொருத்தர் இருந்திருக்காரு. யாருன்னா பேரி வில்மோர் அவர் பேர். சரிங்களா? கேட்கலாம், ஏன்னா சுனிதா வில்லியம்ஸே எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவர் கூட ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் யாருன்னா பேரி வில்மோர். 2 பேருமே தான் திரும்பியிருக்காங்க. சரிங்களா? இவங்க எப்போ போயிருக்காங்க அப்படின்னா 2024 ஜூன் 5ஆம் தேதி போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ 286 நாள் அங்கே இருக்காங்க. இவங்க போனது என்ன விண்கலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, போயிங் நிறுவனத்தோட ஸ்டார்லைனர் அப்படின்ற விண்கலத்தில் இவங்க போயிருக்காங்க. சரிங்களா? அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார் விண்கலத்தில் இவங்க போயிருக்காங்க. சரிங்களா? சரி, இவங்களை திரும்ப கூட்டு வந்த விண்கலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலம் இவங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்கு. சரிங்களா? எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் அப்படின்ற விண்கலம் தான் இவங்களை திரும்ப கூப்பிட்டுட்டு வந்திருக்கு. சரியா? அப்போது மெயினாக இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது. இவங்க எங்கே தரையிறங்கியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு பக்கத்தில் இருக்க கடலில் வந்து இவங்க தரையிறங்கியிருக்காங்க. இது போக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவ்வளோ டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் இதான் கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொன்னது இருந்தாலும் நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 286 நாள் இவங்க மொத்தம் 4576 முறை பூமியை வந்து சுற்றி வந்திருக்காங்க. 19.5 கோடி கிலோமீட்டர் தொலைவுக்கு இவங்க வெளியவே பயணிச்சிருக்காங்க. சரிங்களா? இவங்க திரும்பி வரவும் இவங்களுக்கு வந்து 6 வாரங்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களால் ரெகுலர் லைஃப்பை தொடர முடியும். ஏன் அப்படின்னா, அந்த கிராவிட்டி இல்லாத இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ கிராவிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம எலும்புகளும் தசைகளும் கரெக்டாக எலும்போட தசைகள் வந்து ஒட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராவிட்டி இல்லாத இடத்துல இவ்வளோ நாள் அவங்க இருந்ததுனால அதில் அதிகமாக பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்து முக்கியமானது பார்க்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க தேவையில்ல, இருந்தாலும் ரயில்வே வாரிய தேர்வு அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட் எல்லாத்துக்கும் வெளி மாநிலத்தில் வந்து போட்டிருந்தாங்க இல்லைங்களா? அந்த மாணவர்கள் அங்கே போனதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு. சரியா? அதனால் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. சரி, ஓகே. இந்த இது பார்த்திங்கன்னா மதுரை விஜயவாடா மதுரையிலேருந்து விஜயவாடாவுக்கு டைரெக்டாக விமான சேவை வழங்க போகிறாங்க. யார் அப்படின்னா இண்டிகோ அப்படின்ற நிறுவனம். இதுக்கு முன்னாடி மதுரை டு விஜயவாடாவுக்கு டைரெக்டாக விமான சேவை கிடையாது. பெங்களூரில் இறங்கி திரும்ப மாற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டைரெக்டாக இண்டிகோ அப்படின்ற நிறுவனம் வந்து விமான சேவை விட்டுருக்காங்க. சரி, சரி, ரைட். அடுத்தது பாருங்கள். இது பார்த்திங்களா, திடக்கழிவுலேருந்து ஊட்டச்சத்து உள்ள உரங்கள் வந்து தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உள்ளாட்சித்துறை தான் வந்துட்டு திடக்கழிவு எல்லாத்தையுமே சேகரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நகராட்சியில் இருந்தீங்கன்னா நகராட்சியிலேருந்து குப்பைகள் சேகரிக்கக்கூடிய வண்டி வரும், மாநகராட்சியிலேருந்துனா மாநகராட்சியிலேருந்து வரும். ஸோ அந்த உள்ளாட்சித்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திடக்கழிவுகளை பிரித்து அதில் வந்துட்டு எந்தெந்த குப்பைகள் வந்து உரங்களாக பயன்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக பிரித்து அதில் வந்து உரங்கள் தயாரிக்க போகிறாங்க. சரிங்களா? இதை செய்யக்கூடியது யார் அப்படின்னா உள்ளாட்சித்துறை. மேபி இது கேட்கலாம். சரியா? அப்போது திடக்கழிவிலிருந்து உரங்கள் தயாரிக்கிறது எந்த துறை கீழே செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா உள்ளாட்சித்துறை கீழே செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அது போக அந்த தயாரிக்கப்பட்ட உரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரங்களை வந்துட்டு அதை பேக்கெட் பண்ணும்போது அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன், அதாவது உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு அந்த பேக்கெட்ஸில் வந்து போட போகிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. இது ரொம்ப முக்கியங்க. அடுத்து வர்றது எல்லாமே, அதாவது ரயில்களில் வசதிக்கேற்ப கட்டண நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான், அதாவது அதிக வேக அதிதிறனுடைய ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் மூலியமாக ட்ரெயினை வந்து இயக்க போகிறாங்க. ஸோ இது யாரு கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா
இந்தியன் ரயில்வேஸும் சென்னை ஐஐடியும் சேர்ந்து இதுக்கான ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ கேட்கலாம், ஹைப்பர் லூப் மூலியமாக ட்ரெயின், சரிங்களா, ஹைப்பர் லூப் டெக்னாலஜி மூலியமாக ட்ரெயின் வந்து விட போகிறதுக்காக அந்த ஆராய்ச்சி யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஐடி, சென்னை ஐஐடியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ இது முக்கியமானது, சரிங்களா. அதே மாதிரி உள்ள அம்ரித் பாரத் ரயில் சேவை அது சார்ந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அம்ரித பாரத் ரயில் சேவைனா அதாவது வேகமாக செல்லக்கூடிய ரயில்கள். இப்போது வந்தே பாரத் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வேகமாக செல்லக்கூடிய ரயில்கள். ஆனால் வந்தே பாரத் வந்து எக்ஸ்பென்சிவ், இது எக்ஸ்பென்சிவ் இல்லை, குறைந்த கட்டணத்தில், சரிங்களா. அதில் படுக்கை வசதியுடன் கூடிய 12 ரயில் பெட்டிகள் மற்றும் 8 பொது பெட்டிகள் உள்ளன, சரிங்களா. அதாவது மொத்தம் 12 ரயில் பெட்டிகள் மற்றும் 8 பொது பெட்டிகள், சரியா. குளிரூட்டப்படாத ரயில் அதான் மெயின், சரியா. வந்தே பாரத் அளவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ஆனால் குளிரூட்டப்படாமல் படுக்கை வசதியுடன் கூடிய ரயில்கள் தான் இந்த அம்ரித் பாரத் ரயில் சேவை திட்டம், சரியா. சரி, இந்த இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 இது இருக்குது. என்ன அப்படின்னா, பால்வள திட்டங்களுக்கு 6190 கோடி இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பால்வள திட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 இதுங்க. அதாவது பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் மத்திய அரசில் செயல்படுத்தப்படும் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது கேட்பாங்க, ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் எதை வச்சு அப்படின்னா பால் வளத்தை மேம்படுத்துறதுக்கு, மறந்துடக்கூடாது. ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்னா பால் வளத்தை மேம்படுத்தக்கூடியதுக்கான ஒரு திட்டம், மற்றும் தேசிய பால் வளர்ச்சி திட்டம், இந்த 2 திட்டத்துக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான டேட்டா, அஸ்ஸாமில் புதிய யூரியா ஆலை வந்து நிறுவ போகிறாங்க, சரிங்களா. இது கேட்கலாம், எந்த மாநிலத்தில் புதிதாக யூரியா தயாரிக்கக்கூடிய ஆலை நிறுவ போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எங்கே அப்படின்னா அஸ்ஸாமில், மறந்துடக்கூடாது. அஸ்ஸாமில் அது வந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக நிறுவனம், சரிங்களா, BVFCL இதுதான், சரியா. அப்போ அஸ்ஸாமில் தான் புதிய உர ஆலை வந்து நிறுவ போகிறாங்க. இது 2ம் முக்கியமான டேட்டா, சரியா. சரி, அடுத்து பாருங்கள், அதாவது புதிதாக சுங்க கட்டண கொள்கை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ டோல்கேட்டில் ஃபாஸ்டேக் மூலியமாக கட்டுறோம் இல்லைங்களா, அது இல்லாமல் செயற்கைக்கோள் மூலியமாக, அதாவது GPS அடிப்படையில் வச்சுருவாங்க. நீங்கள் டோல்கேட் பக்கத்தில் போனாவே ஆட்டோமேட்டிக்காக காசு வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா. ஃபாஸ்டேக் இல்லாமல் GPS மூலியமாகவே அமௌண்ட் எடுத்துக்கிறோம், சரிங்களா. அதனால் வேகமான செயல்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப முக்கியமானது, சிறார்களால் விபத்து ஏற்படுறதுல தமிழ்நாடு தான் இடத்துல இருக்குது, சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, ரொம்ப கொடுமையானதும் கூட. இங்கே பாருங்க, 18 வயதுக்குட்பட்டோர் அதிகமாக வாகனங்களை இயக்கி விபத்து ஏற்படுத்துறதுல தமிழ்நாடு தான் இடத்துல இருக்குது. இன்னொன்று என்னென்னா, உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு தான் இடத்துல இருக்குது. ஸோ அப்போ நம்ம நினப்போம், நிறையா படித்தவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, ரொம்ப நல்லா சிந்திச்சு உறுப்பு தானம் பண்ணுறாங்க, இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உறுப்புகளை வந்து மிச்சவங்களுக்கு தானம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ரியல் ஃபேக்ட் என்னென்னா, ஆக்சிடென்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால தான் அந்த உறுப்புகள் வந்து தானம் பண்ணப்படுது. அதில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரியா. சரி, அடுத்து பாருங்கள், இந்த ஜிடிபியில் சுகாதார செலவினம் 1.84% 2.5 உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதாவது இந்த வருஷம் ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுகாதாரத்துக்கு மட்டும் 2.5% ஒதுக்க போகிறாங்க. அதாவது 2.5% அப்படின்றது 1,00,000 கோடி, சரியா. 1,00,000 கோடி இந்த தடவை சுகாதாரத்துக்கு உயர்த்த போகிறாங்க. இப்போ கேட்கலாம், மெயினாக இந்தியாவோட ஜிடிபியில் 2.5% சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா எக்கனாமிக்ஸு இந்த தடவை நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, சரிங்களா. எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 ஜாயின் பண்ணி ஒரே இதாக போட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ எக்கனாமிக்ஸில் 20 கொஸ்டின் இருக்கிறதுனால அது கீழே கரண்ட் அஃபேர்ஸாக நாங்கள் எதனால கேட்போன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸில் இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு டேட்டா, சரி. அடுத்து பாருங்கள், இந்தது ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கிற வேண்டியதான். என்னென்னா, இப்போ மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் வந்துட்டு இந்த அவுரங்கசீப் கல்லறை இடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் நடந்துகிட்ருக்கு, சரியா. அப்போ கேட்கலாம், நாகபுரி அப்படின்றது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம். மேபி இந்த கலவரத்தை விசாரிக்க யார் தலைமையிலாச்சும் குழு அமைப்பாங்க, அமைச்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம், சரிங்களா. அடுத்து மணிப்பூர் பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பழங்குடியினர்களுக்கும் குக்கி மைதேயி சமூகத்திற்கு
குடும்பத்தினருக்கு நடுவில். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, நேற்று ஜோமி ஹமர் பழங்குடியினரிடையே கலவரம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது கேட்பாங்க, ஜோமி மற்றும் ஹமர் பழங்குடியினர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க வந்து மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே தர்தியாபா பழங்குடியினர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அதாவது கொடுத்துருந்தாங்க நம்ம நியூஸ் பேப்பரில். ஸோ அவங்க வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க தர்தியாபா பழங்குடியினர். ஜோமி ஹமர் இவங்க வந்து மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்து இந்த இது பாருங்கள், தரவரிசையில் கிரிக்கெட் தரவரிசையில் அதாவது அபிஷேக் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் செகண்ட் ப்ளேஸும், வருண் சக்கரவர்த்தி இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து பவுலிங்கில் செகண்ட் ப்ளேஸ்லையும் இருக்காங்க T20 உலக தரவரிசையில். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ முதல் இடத்துல இருக்கிறது யார்? பேட்டிங் தரவரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட டிராவிஸ் ஹெட் இருக்கார். 2வது இடத்துல அபிஷேக் இருக்கார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அப்போது பவுலிங்கில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னா மேற்கிந்திய தீவுகளோட அகில் ஹுசைன் இருக்கார். சரிங்களா? 2வது இடத்துல வருண் சக்கரவர்த்தி இருக்கார். இது ரொம்ப முக்கியமான டேட்டாவாக பார்த்துக்கிறோம். அடுத்து இது ரொம்ப முக்கியங்க, வெம்மங்கோட்டை அகழாய்வு. சரிங்களா? அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வரக்கூடியது. வெம்மங்கோட்டைன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே எத்தனாம் கட்ட அகழாய்வு நடைபெறுது அப்படின்னா 3ஆம் கட்ட அகழாய்வு. சரியா? இங்கே வந்து நிறையா கண்டெடுத்துக்கிட்டே இருக்காங்க. சுடுமண் பதக்கம் ஈயம்லாம் நிறையா கிடச்சிட்டே இருக்குது. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்க அப்படின்னா இது கேட்கலாம். வெம்மங்கோட்டை எங்கே அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்கிட்ட விஜய கரிசல் குளம் அப்படின்ற இடத்துல நடைபெறுது. சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கணும். எத்தனாம் கட்ட அகழாய்வுனா 3ஆம் கட்ட அகழாய்வு. சரியா? இதுவும் கேட்கலாம். ஏன்னா ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, கீழடி வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிவகங்கையா மதுரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறையா பேர் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அடிச்சுட்டு வந்தாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக கீழடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம் கீழடி அப்படின்றது. அதே மாதிரி கொந்தகை இருக்குது பார்த்தீங்களா, அது சிவகங்கை மாவட்டம் தான். அப்போது வெம்மங்கோட்டை எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெம்மங்கோட்டை வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர். சரிங்க. அடுத்து பாருங்கள், 19ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ். இதில் வந்து நிறையா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி கம்மியாக தான் இருக்குது. 19ஆம் தேதிக்குரியது நம்ம சிம்பிளாக பார்த்துக்கிறணும். எது எக்ஸாமுக்கு வருதோ அதை மட்டும் பார்த்துக்கணும். கூடுதலாக நிறையா படிக்கக்கூடாது. சிம்பிளாக பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா? இப்போ இந்த இஸ்ரேல் காசா இது 2க்கும் நடுவில் போர் நிறுத்தம் இருந்துச்சு. பட் திரும்ப வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பட் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா போன தடவை வந்து உக்ரைனோட பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நடந்ததுனால பிசியில். ஸோ இந்த தடவை அடிக்கடி நியூஸ் பேப்பரில் நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலோட பிரதமர் யாருன்னு கேட்கலாம். பெஞ்சமின் நெதன்யாங்கு அவர் தான் யார் அப்படின்னா இஸ்ரேலோட பிரதமர். சரியா? சரி, ரைட்டு. இது பாருங்கள், வேறு 19ஆம் தேதி நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்மியாக தாங்க நியூஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போது நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது புதிய விமான நிலையம் எங்கெங்கே அமைய போகுது அப்படின்னா ஒசூர், ராமேஸ்வரம் இந்த 2 இடத்துலையும் அமைய போகுது. அது திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி முதல்வரின் கனவு இல்லம் திட்டம் பார்த்தோம்ல, ஒரு இல்லத்துக்கு வந்து 3.50 லட்சம் 3.5 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? அதை தான் வந்து என்ன அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தினாங்க. சரியா? சரி, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தா நமக்கு மேக்ஸிமம் எதுவும் இல்லை. இந்த இது வேணால் பார்த்து வச்சுக்கலாம். நம்ம என்னென்னா தேசிய மகளிர் ஹாக்கி போட்டி எங்கே நடைபெறுது அப்படின்னா ஜார்க்கண்டில் ராஞ்சியில் நடைபெறுது. ஸோ இது ஃபைனலில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸாக யார் ஜெயிச்சிருக்காங்க, யார் வந்து உமன் ஆஃப் த மேட்ச்சு எல்லாமே சொல்லி நம்ம பார்க்கலாம். பேசிக்காக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய மகளிர் ஹாக்கி எங்கே நடைபெறுது அப்படின்னா ஜார்க்கண்டில் ராஞ்சியில் நடைபெறுது. சரி, அதே மாதிரி சிம்பனி இசை இளையராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சிம்பனி இசை நடத்தியிருந்தார். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இவருடைய முதல் படம் 1976 அன்னக்கிளி அப்படின்ற படம் தான் இவர் இசையமைச்சு வெளியான முதல் திரைப்படம். அதே மாதிரி
சிம்பொனி இசையை வந்து அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் அப்படின்ற சாதனையை வந்து இவர் படைச்சிருக்காரு. சரியா? சரி, ரைட், ஓகே. இந்த இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னா, நாட்டிலேயே முதல் ஹைட்ரஜன் ரயில் யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, சென்னை பெரம்பூரில் இருக்க ஐசிஎஃப் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி அதில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ரயில் எந்த மாநிலத்தில் விட போகிறாங்க அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தில் ஜிந்த் சோனிபட் இந்த 2 நகரத்துக்கு நடுவில் மொத்தம் 89 கிலோமீட்டரில் இந்த நம்ம இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ரயில் வந்து ஓடப்போகுது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இதில் 10 பெட்டிகள் வந்து இணைத்து ஓட்ட போகிறாங்கங்க. சரி, இதில் என்ன சிறப்பு இருக்குது? 10 பெட்டி இருக்காதா ட்ரெயின் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது மிச்ச நாட்டில் எல்லாத்துலேயுமே 5 பெட்டிகள் மட்டும்தான் ஓடுது. சரியா? மிச்ச வேற அதாவது ஜெர்மனி, இங்கிலாந்து, சீனா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 5 பெட்டிகள் தான் ஓடுது. 5 பெட்டிகளோடு இயக்கப்படுது. ஃபஸ்ட்டு டைம் வந்து 10 பெட்டிகள். சரியா? இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரயில் வந்து 10 பெட்டிகள் இணைந்து ஓடப்போகுது. ஸோ 110 கிலோமீட்டர் வேகத்தில் இதை இயக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது உலக அளவில் மிகப்பெரிய சாதனை. சரிங்களா? அப்போ நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கெங்கே ஓடப்போகுது அப்படின்னா, ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே 89 கிலோமீட்டருக்கு ஓடப்போகுது. சரி, அடுத்து பாருங்கள். இது முக்கியமான ஒரு நியூஸாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வெப்ப அலைவீச்சை போன வருஷம் மாநில பேரிடராக அறிவித்தாங்க நம்ம தமிழ்நாடு மாநிலம். சரிங்களா? அதிகமாக வெப்பம் இருந்தால் அதுவும் பேரிடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. இப்போது அதிகமாக வெப்பம் இருந்துச்சுன்னா அது மூலியமாக உடம்பு சூடாக இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேராசிட்டமால் போடக்கூடாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நியூஸில் ஃபஸ்ட்டு வந்து அதாவது காய்ச்சல் என நினைத்து ஆஸ்பிரின் பேராசிட்டமால்லாம் கொடுக்கக்கூடாது. இது உயிருக்கே பாதிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஃபஸ்ட்டு அதாவது நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வெப்ப அலைவீச்சை மாநில பேரிடராக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதாங்க இந்த 2 நாளுக்குரிய முக்கியமான தகவல்கள். நன்றி, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.